வணக்கம். எஸ்என் தமிழா சேனல் அன்புடன் வர இருக்கிறேன். நம்ம மேலூர் மாட்டுச்சந்தையில் பார்த்தீங்களா, இந்த காலப்புறம் வந்துருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதில் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த காலெலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கும்பிட்டு நல்லா இருந்துச்சு, பெருவட்டாக இருந்தால் நல்லாயிருக்கேன். இந்த இது ஒன்று வந்துருந்துச்சு கிராஸு. அது மாதிரி அப்புறம் இந்த இதெல்லாம் நல்ல உயரம் தரம் மாடு, நல்ல பெருவட்டு சூப்பராக இருந்துச்சு. மாடு கண்டு எடுக்கலாம் அருமையாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஜாதி மாடு எல்லாமே கலந்து கிடந்துச்சு, ஃபுல்லாக எடுத்துருக்கேன் அதை பூராமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாடு கண்டு தேவைப்பட்டால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பரை தந்துடுவோம். உங்கள்கிட்ட மாடு கொடுக்கணும்னாலும் அதே மாதிரி கொடுங்க, சொல்லுங்கள், நம்ம விற்று கொடுத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு விலை வந்து பாகமாக சொல்லுங்கள். விலை பூராமே ஹெவியாக தான் சொல்கிறீங்க. அதே நம்ம குரூப்லேயும் போட்டாலும் அதிகமான விலை சொல்கிறீங்கன்றது ஒரு தாட் வருது. நம்ம போடாமல் வச்சுருந்தாலும் ஏன் போட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விலையை வந்து நல்லா கரெக்டான விலையை சொல்லி விலையை மாடை விற்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லுங்கள். அது நம்மளோட கருத்து. மிச்சம் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த லைனில் ஃபுல்லாக மாடு புறாமே கிடக்கு. அங்கே கிடக்கு பாருங்க, அதெல்லாம் நல்லா கண்டு ரெண்டு கண்டுமே இது கொஞ்சம் கட்டை, அது கொஞ்சம் நாடி மாதிரி நல்லா இருந்துச்சு. என்னால் கிதிச்சு என்னன்றது தெரியலை. அதெல்லாம் நல்லா கண்டுக்கதேன். விலை பூராமே சந்தையிலையுமே விலைவாசியெல்லாம் கூடுதலாகத்தான் இருக்குது. என்ன பண்ணுறது, குறைய மாட்டேங்குது. மாடு ஃபுல்லாகவே விலைவாசிகள் பூராமே அதிகமாகத்தையும் சொல்கிறாங்க. நம்மளும் ஒவ்வொரு சந்தையிலும் போய் பார்த்துக்கிட்டே இருக்குது ஒரு வாரமும். நல்லா கொம்போட்டம் நல்லா இருக்குது. அந்த வெள்ளைக்காலை இதுவுமே நல்லா கொம்படிலாம் நல்லாத்தான் இருக்குது. மாடு பூராமே அதில் இந்த இதெல்லாம் பரவாயில்ல, நல்லா உயர்ந்தரம் ஓரளவுக்கு நல்லாத்தான் இருக்குது. இந்த இது ஒரு மரம், இதெல்லாம் கும்பு இந்த மாதிரிலாம் இருக்கணும், இருந்தால்தே மாடு அது ஒரு இதாக தெரியும். மாடுகளை பொறுத்தளவு கொம்படி இதெல்லாம் இருந்தால்தே மாடு வந்து நல்லா பொருவட்டு எல்லாமே தெரியும். சும்மா மாடு போய் மாடு இருக்குது அப்படின்லாம் வரக்கூடாது. கட்டை கொம்பாக இருந்தாலே மாடு பெருவட்டு தெரியாது. அது ஆனால் அதுதான் கட்டை கொம்பு மாடு தான் தும்மலை கட்டினா எடுத்து விட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்வாங்க. அதெல்லாம் மாடு கொம்பும்பெல்லாம் எடுத்துருக்கு. எங்கிட்ட வடங்கடத்தில் விளாண்டுச்சா என்னன்னு தெரில. வால் கண்ணியுமே வெட்டி தான் இருக்குது. மாடு கூட விளாண்டுருந்தாலும் விளாண்டுருக்கும். என்ன காரணம்னு தெரியலை. மாடு வந்துருச்சு சந்தைக்கு. அதே மாதிரி வியாபாரி பூராமே வாங்குகிறாங்க. நீங்கள் போயிட்டு மாடு வந்து இங்கே சந்தைக்கு வந்துருச்சுன்னு நிறையா பிரச்சனை வருதுன்ட்டு அதேமாரி சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போய் எடுக்கும்போதெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்கிறது எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா பார்த்து, வளர்ப்புக்காரெல்லாம் பார்த்து கொடுத்துருங்க.